ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கூட. செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் சிவபெருமானை நினச்சி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை கோயிலுக்கெல்லாம் போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கீழே அமைதியாக உட்காந்து ஓம் நமச்சிவாயா வாழ்க, நாதெந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். இல்லை எனக்கு இதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க ஓம் நமச்சிவாயா வாழ்க, ஓம் நமச்சிவாயா வாழ்க, ஓம் நமச்சிவாயா வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். அது கூடவே நீங்கள் உங்களுக்கு நிறையா கடன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரதோஷ தினத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் கடன் வாங்கினவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட், ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கடன் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கடன் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களாம் பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் அதை பரிசில் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு இந்த பணத்தோடு சேர்த்தி கொடுங்க. ஏன்னா பக்கமாக இருந்தால் சீக்கிரமாக கொடுத்தரலாம், தூரமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த வழியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.